Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கேரளா ஸ்டேட் ட்ரிவாண்ட்ரம் சிட்டில வெஞ்ஞாரமூடுன்னு சொல்லிட்டு ஒரு டவுன் இருக்கு. ரொம்ப சின்ன டவுன் தான். அந்த டவுன்ல ரொம்ப வருடங்களாவே ஒரு ஹாப்பி ஃபேமிலியா வாழ்றவங்க தான் ராஜீவ், ஆதிரா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமாகி 8 வருடங்கள் பக்கம் ஆகுது. ராஜீவ்க்கு 40 வயசு, ஆதிராவுக்கு 33 வயசு. ரெண்டு பேருமே ட்ரிவாண்ட்ரம் சிட்டில பிறந்தவங்க தான். அவங்கவுங்க அப்பா அம்மா ஜாதகத்தை எல்லாத்தையுமே பார்த்து இவங்களுக்கு ஒரு சூப்பரான அரேஞ்ச்டு மேரேஜும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. கல்யாணமான அடுத்த 3 வருஷத்துல ஒரு ஆண் குழந்தை. அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அம்மாவையே சுத்தி வரக்கூடிய ஒரு ஆண் குழந்தை. இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு 6 வயசு பக்கம் ஆகுது. அந்த பையன் ஸ்கூல் போகவே ஆரம்பிச்சுட்டான். தினமும் காலையில ஸ்கூல் பஸ் வீட்டுக்கு வரும். அவன் பாட்டுக்கு பஸ் ஏறுவான், டாட்டான்னு சொல்லிட்டு போவான். திருப்பி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அதே ஸ்கூல் பஸ்ல வந்துருவான். ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி இல்ல. ராஜீவ்க்கு அந்த வீட்டுக்கு எதிரில இருக்கிற கோவில்ல தான் வேலையே. அதாவது அந்த வீட்டுல இருந்து அப்படியே எதிரில நடுவுல ஒரே ஒரு ரோடு போகுது. அந்த கோயில்ல ஒரு பூஜாரியா வேலை பார்க்கிறாரு. தினமும் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு கோயில போய் ஓபன் பண்ணுவாரு. அங்க பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணுவாரு. கிடைக்கக்கூடிய காசை வச்சு நல்லபடியா வாழுவாரு. அது மட்டும் இல்லாம தட்டுல வர காசு மட்டும் இல்ல, அந்த கோயில்ல ஒரு நிர்வாகம் இருக்கு. அந்த நிர்வாகம் இவருக்குன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் சம்பளமும் தராங்க. ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி. கிடைக்கிறத வச்சு நம்ம நல்லபடியா வாழலாமேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஆதிரா அப்படிங்கிற பெண்மணி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. வீட்டுல இருக்கிற எல்லா பொறுப்புகளையுமே அவங்க எடுத்துக்குவாங்க. தன்னோட பையனை ரொம்ப அன்போட பாத்துக்குவாங்க. தினமும் ரெடியாக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறது, தன்னோட ஹஸ்பண்டை ரெடியாக்கி கோவிலுக்கு அனுப்பிச்சு விடுறது, கரெக்டான டைம்ல எல்லாத்துக்குமே லஞ்ச் டின்னர்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை நீட்டா பிஸியா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்களோட ஃபேமிலியில நினைச்ச மாதிரி நடக்கும் போது கரெக்டா ஜனவரி 21 2024 வருடம் எப்பயும் போல காலையில 6 மணிக்கு ராஜீவ் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி எதிரில இருக்கிற கோயில போய் திறக்கிறாரு. கோயில திறந்து உள்ளார போய் பூஜையை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு காலையில 8 மணி ஸ்கூல் பஸ் அந்த இடத்துல வந்து நிக்குது. ஆதிரா தன்னோட பையனை நீட்டா ரெடி பண்ணி லஞ்ச் பேக்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி வெளியே வந்து நிக்கிறாங்க பையனை ஸ்கூல் பஸ்ல ஏத்துறதுக்காக. சுத்தி எல்லாமே அந்த ஸ்கூல்லயே தான் படிக்கிறதுனால நிறைய பசங்க அங்க வந்து ஏறுவாங்க. அவங்கவுங்க அப்பா அம்மா, இந்த பக்கம் ஆதிரா, இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே ஆதிராவை தன்னோட பையனை ஸ்கூல் பஸ் ஏத்துறத நல்லாவே பார்த்திருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த ஸ்கூல் பஸ் போனதுக்கு அப்புறம் காலையில 10:30 மணி பக்கம், அதாவது 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு பூஜை பண்ண போன ராஜீவ் திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. பொதுவாவே கோயில் காலையில ஒரு 5 மணி நேரமும் அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் ஓபன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் தான். அந்த நேரம் எல்லாமே ராஜீவ் வீட்டுக்கு வந்துருவாரு. அதே மாதிரிதான் காலையில 10:30 மணி பக்கம் கோயில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா கதவு திறந்து கிடக்குது. எப்பயுமே கதவு க்ளோஸ் ஆகிதான் இருக்கும். நம்ம பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் தன்னோட மனைவி கதவை திறந்து வைப்பா. இப்ப என்ன மறந்து கதவை அப்படியே திறந்து வச்சுட்டாலான்னு சொல்லிட்டு உள்ளார போறாரு. ஆனா உள்ளார போனா அந்த இடத்துல அவரோட மனைவியான ஆதிராவை காணோம். ஹால் ஃபுல்லா காணோம். கிச்சனுக்கு போறாரு. கிச்சன்ல எப்பயுமே சமைச்சிட்டு இருப்பா. ஆனா கிச்சனுக்கு போனா ஆதிராவை அங்கேயும் காணோம். உடனே அங்க இருக்கிற பெட்ரூம்க்கு போறாரு. பெட்ரூம்க்கு போனா ஒரு பெரிய அதிர்ச்சி. தன்னோட மனைவி அவங்க பெட்ல அரை நிர்வாண கோலத்துல கழுத்துல கத்தி வச்சு குத்தப்பட்டு இறந்து போன நிலைமையில கிடக்குறாங்க. அந்த பெட்டு ஃபுல்லா ரத்த வெள்ளம். அதை பார்த்துட்டு ஐயோ அம்மா ஆதிரா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்துறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த சத்தம் கேக்குது. கோயில்ல இருக்கிற பூஜாரிக்கு கூட அந்த சத்தம் கேட்டிருக்கு. எல்லாருமே வெளியே வராங்க. என்னாச்சு, ராஜுவோட வீட்டுல என்னாச்சுன்னு சொல்லிட்டு உள்ளார ஓடி போய் பாக்குறாங்க. கடைசியா பார்த்தா ஆதிரா கிட்ட அவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. சுத்தி எல்லாம் ரத்த வெள்ளம். இமீடியட்டா அங்க இருக்கிற சில பேர் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த இடத்துல இருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா இமீடியட்டாவே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆதிராவுக்கு என்ன பிரச்சனை, உள்ளுக்குள்ளார ஒரு ராஜீவை கொலை பண்ணிட்டு தான் எல்லாத்துக்குமே ஆக்டிங் தராரா அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா வீட்டுக்குள்ளார, அதுவும் பெட்ரூம்ல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா வீட்டுல இருக்கிறவன் செய்யாம வேற யார் செஞ்சிருப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும்ல. அதே கேள்விதான் போலீஸ்க்கும் வந்துச்சு. ஃபாரன்சிக் டீம் வந்து கிடைக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸுமே செக் பண்றாங்க. அவங்களுக்கு தோன்றது எல்லாமே வீட்டுக்குள்ளார திருடம் புந்துட்டானோ, ஒருவேளை அவன் தான் இந்த எல்லா விஷயங்களும் செஞ்சிருப்பானோ அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம், கதவை யாரும் உடைக்கவே இல்லை. அது நார்மலா தான் திறந்து கிடக்குது. அப்பனா யாரோ தெரிஞ்சவன் தான் வீட்டுக்குள்ளார வந்திருக்கணும். 2வது விஷயம், வீட்டுல எதுவுமே திருட்டுலாம் போகல. பணம், நகை எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா ஃபாரன்சிக் டீமுக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான். அவசரத்துல ஒருவேளை திருட வரான் அப்படின்னா எதுக்காக அவ கொலை பண்றான்? 2வது விஷயம், கொலை பண்றான் அப்படின்னா நம்ம எதனால ஆதிராவை ஒரு பெட்ல அரை நிர்வாண கோலத்துல பாக்குறோம்? அவங்கள யாராச்சும் ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்களா, இல்ல ரேப் பண்ணி தான் கொலையே பண்ணிருக்காங்களா? இவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இது எல்லாத்தையும் தாண்டி திருப்பி அவங்களோட மனசு
வீட்டுக்குள்ள இருக்க புருஷன் தான் கொலை பண்ணிருப்பான், ராஜீவ் தான் இந்த இடத்துல குற்றவாளிங்கிறது எல்லாத்துக்குமே பிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால ராஜீவையே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்க, ஏதாச்சும் சொல்லுவானா, ஏதாச்சும் உண்மையை அவன் சொல்லியே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ராஜீவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா ராஜீவ் சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்றான். காலையில 6 மணிக்கு நான் வெளியே போனேன், பூஜை எல்லாத்தையுமே பண்ணிட்டு 10:30 மணிக்கு வீட்டுக்குள்ளார வந்தேன். வீட்டுக்குள்ளார வந்தா என்னோட மனைவியை நான் இப்படி பாக்குறேன், நானே ஆல்ரெடி சோகத்துல இருக்க, என்னைய போட்டு நீங்க ஏன்டா சித்திரவாதம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவரு கதறி அழுதுட்டு இருக்காரு. இன்னொரு சைடு சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் அதுக்கு விட்னஸா வேற இருக்காங்க. நாங்க காலையில கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போகும்போது ராஜீவ் அங்கதானே பூஜை பண்ணிட்டு இருந்தாரு, நடுவுல எப்படி அவரோட மனைவி வந்து கொண்டிருப்பாரு, சரி கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் கோயிலுக்கு போனாரு அப்படின்னா நாங்க எல்லாருமே 8 மணிக்கு எங்க கண் முன்னாடி ஆதிரா குழந்தைய பஸ் ஏத்துறத நாங்க பார்த்தோமே, அதுக்கப்புறம் எப்படி ராஜீவ் வீட்டுக்கு வந்து கொலை பண்ணிருப்பாரு, அவர் 10:30 மணிக்கு கோயில்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்தாரு அப்படிங்கிற எவிடன்ஸ் ஆகட்டும், சிசிடிவி கேமரா, அந்த கோயில் இன்ஸ்டால் பண்ண சிசிடிவி கேமரா எல்லாத்துலயுமே ராஜீவ் அப்படியே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா சரி இந்த இடத்துல ராஜீவ் குற்றவாளி இல்ல, நம்ம வேற ஏதோ குற்றவாளியை தேடுறோம்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா டாக் ஸ்குவாட் உள்ளார வருது. உண்மையானுமே யாராச்சும் உள்ளார வந்துட்டு வெளியே போனானா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் டாக் ஸ்குவாட் உள்ளார வந்து எல்லாத்தையும் செக் பண்ணும் போது யாரோ ஒருத்தர் வெளியால் உள்ளார நுழைஞ்சிருக்கான். இந்த கொலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த காம்பவுண்ட் செவரு இருக்கு பாத்தீங்களா, அந்த காம்பவுண்ட் செவரு எகிரி குச்சிதான் வெளியே போயிருக்காங்கிறத டாக் ஸ்குவாட் ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இப்ப போலீஸ் நம்ம வெளியில இருந்து யாரோ ஒருத்தன் உள்ளார வந்திருக்கான், அவனை தான் தேடுறோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ யாரா இருப்பான், சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவுமே செக் பண்றாங்க. அந்த இடத்துல கோயில் இருக்கிறதுனால முக்கியமா அது ஒரு பப்ளிக் ஸ்பாட்டாவே இருக்கு, நிறைய பேர் வரக்கூடிய இடமா இருக்கு. அதனால சிசிடிவி கேமராவுக்கு பஞ்சமே இல்லை. அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போதுதான் இவன் செவிரேறி குதிச்சதும் சரி, ஆதிராவோட ஸ்கூட்டியே திருடிட்டு போறதும் சரி, எல்லாமே நீட்டா பதிவாயிருக்கு. கொலை பண்ணவன் அந்த ஆதிராவோட ஸ்கூட்டிலேயே தப்பிச்சும் போயிருக்கான். ஆனா அவனோட ஃபேஸ் மட்டும் சிசிடிவில கரெக்டா கவர் ஆகல. அதனால போலீஸ்க்கு அவன் யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போதான் ராஜீவோட உதவியா அவங்க கேக்குறாங்க. இது வரைக்கும் ராஜீவ் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நோண்டிட்டு இருந்தவங்க இப்ப நீங்க தான் ஏதாச்சும் கரெக்டான க்ளூ தரணும்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் ராஜீவ் ஒரு முக்கியமான க்ளூவே தராரு. என்னோட வைஃப் இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே அடிக்ஷன், ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டபடி ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். கடைசி கொஞ்ச நாட்களா அந்த இன்ஸ்டாகிராம்ல அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தன் வீட்டுக்கு வந்து சண்டை போடுறான். என்னோட வைஃப அவன் கூட அமுச்சுடணும்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோத்தனமா பேசிட்டு இருந்தான். அவன் எர்ணாகுளத்தை சேர்ந்தவன் தான், ஆனா அவனோட பேரோ டீட்டெயில்ஸோ அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. யாரோ வெளியால் சும்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், நீ அவன்கிட்ட இனிமேல் பேசாத, இன்ஸ்டாகிராம்ல பிளாக் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னோட வைஃபு கிட்ட நான் சொன்னேன். எனக்கு அவன் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான எவிடன்ஸ போலீஸ் கிட்ட சொல்றாரு. சோ இப்பதான் போலீஸ் வேற விதமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் கணவர் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு கை காமிச்சவங்க எல்லாமே மனைவிக்கு வேற ஒரு தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. எத்தனையோ பேத்துக்கு தவறான தொடர்பு இருந்து கடைசியா அது ஒரு கிரைம்ல வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு கைமா கூட இருக்கலாம்ல அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்குது. உடனே ஆதிராவோட போன் எடுக்கிறாங்க. போன் உடனே சைபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. சைபர் செல் டிபார்ட்மெண்ட் அந்த போனை கிராக் பண்ணி முக்கியமா இன்ஸ்டாகிராம்குள்ளார லாகின் பண்ணி அவங்களோட சாட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் கொலை பண்ணவனுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தெரிய வருது. முதல் விஷயம், அந்த இன்ஸ்டாகிராம்ல கொலை பண்ணவன் வேற ஒரு ப்ரொஃபைல் நேம் வச்சிருக்கான். அவனோட உண்மையான நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு சைபர் செல்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ஆதிராவுக்கும் அவனுக்கும் ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத அந்த இன்ஸ்டாகிராம் சாட் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜனவரி மாசம் 2024 வருடம், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே இன்ஸ்டாகிராம்ல சாட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. 2 பேருமே வெவ்வேறு விதத்துல ரீல்ஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. நான் ஒரு ரீல்ஸ் போட்டேன் அப்படின்னா அதே பாட்டுக்கு அவன் ஒரு ரீல் போடுவான். இது மூலியமா இவங்க 2 பேத்துக்கும் கான்டாக்ட் ஆகுது. 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட ரீல் சூப்பரா இருக்கு, உன்னோட ரீல் நல்லா இருக்கு, நீ பாக்கிறதுக்கு அழகா இருக்க, உன்னோட ரீல் ரொம்ப செக்ஸியா இருக்கு. இந்த மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆதிராவை கவர ஆரம்பிச்சிருக்கான். அவன் கவர ஆரம்பிக்கும் போது அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலான்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. இது மூலியமா அவங்களோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றாங்க. இதுதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் வரதுக்கான காரணமே. ஒரு நாள் இவங்க 2 பேருமே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பீச், பார்க், ஹோட்டல் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இவங்களோட தொடர்பு வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியல. இவங்களுக்கு எப்ப எல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சாங்க. தினமும் காலையில கோயிலுக்கு போறவரு 11 மணி 12 மணி பக்கம் தான் வருவாரு. அதுக்கப்புறம் சாயந்தரம் கோயிலுக்கு போறவரு நைட்டு தான் வருவாரு. நடுவுல பையன் ஸ்கூலுக்கு போயிடுறான். வீட்டுல ஆதிரா தனியா உக்காந்துட்டு இருக்காங்க. எப்ப அவன் வந்தாலும் வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ணிருக்காங்க. அடிக்கடி சொந்த வீட்டுக்கு வந்து அவங்க பெட்ரூம்லயே பாலியல் உறவு வச்சிருக்கான். இது எல்லாமே இன்ஸ்டாகிராமோட சாட்ல நீட்டாவே தெரியுது. ஆனா
இவங்க 2 பேத்துக்கும் கடைசி கொஞ்சம் மாதங்களா சில பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் இன்ஸ்டாகிராம் மூலியமா போலீஸ்க்கு பெருசா ஒண்ணும் தெரியல. இது காசு பிரச்சனையா, இல்ல இவங்களுக்குள்ள இருக்க தவறான தொடர்புல யாராச்சும் ஒருத்தவங்க பேக் ஆஃப் அடிச்சிட்டாங்களா, யாராச்சும் ஒருத்தவங்க பிரேக் அப் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே போலீஸ்க்கு புரியல. ஆனா இப்ப கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். கொலைகாரன் எங்க இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே போலீஸ்க்கு இல்ல. இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே நாள் தான் ஆச்சு. அடுத்த ஒரு நாள்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆதிராவோட ஸ்கூட்டிய பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல யாரோ ஒருத்தவங்க போட்டுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா அது கொலையாளியா தான் இருப்பான். அப்படின்னா ஆதிராவை கொலை பண்ணிட்டு அந்த ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற ட்ரெயினை பிடிச்சு அவன் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ் ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கும் போது இன்னொரு சைடு ஆதிராவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல முக்கியமா என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஆதிரா இறந்து போகிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் கூட உடலுறவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஒருத்தவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி பாலியல் உறவு வச்சிருக்காங்க அப்படின்னா அது ரேப்பா இருக்குமா, இல்ல ஆதிராவே ஆசைப்பட்டுதான் வச்சிருப்பாங்களா, இல்ல ஆதிராவை யாரோ பிளாக்மெயில் பண்ணி கூட ரேப் பண்ணிருக்கலாம்ல. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஆதிராவுக்கு தெரிஞ்சவனாதான் இருப்பான். ராஜீவ் சொல்றது படியும் இன்ஸ்டாகிராம் சேட்டை பாக்குறது படியும் அந்த இன்ஸ்டாகிராம்ல யார் இவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தானோ அவன் தான் கொலையாளியா இருப்பான்னு சொல்லிட்டு அவனை மட்டுமே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வச்சு அவனோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி மொபைல் நம்பரை வச்சு எங்க இருக்கான் அப்படிங்கறத ட்ராக் பண்றதுக்கு போலீஸ்க்கு ஒரே நாள் போதுமானது. அந்த ப்ராசஸ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தாங்க. கொலையாளி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ராஜீவ் என்ன சொல்றாரு, இவன் எர்ணாகுளத்தை சேர்ந்தவன் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னொரு பக்கம் ட்ரிவாண்ட்ரத்துலதான் கொலையே நடந்திருக்கு. அப்படின்னா போலீஸ் இவன் ட்ரிவாண்ட்ரம் சிட்டில சுத்திட்டு இருப்பான், இல்ல கொச்சிக்கு தப்பிச்சிருப்பான். இந்த 2 இடத்துலயுமே அவனோட போட்டோஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்றாங்க. அவன் ரீல்ஸ் எல்லாம் போடும் போது அவனோட போட்டோ ஈஸியாவே நம்மளால கிராப் பண்ண முடியும். அந்த போட்டோவை பப்ளிஷ் பண்ணி இவனை யாருக்காச்சும் தெரியுமா, தெரிஞ்சா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இவன் ஒரு பெரிய கொலையாளி, ட்ரிவாண்ட்ரத்துல கொலை பண்ணிட்டு எந்த இடத்துல வேணாலும் இவன் ஒளிச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கறத எல்லா இடத்துலயுமே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இத பப்ளிஷ் பண்ண அடுத்த 2 நாள்ல இருந்து கோட்டயத்துல இருந்து ஒரு கால் இவங்களுக்கு வந்திருக்கு. அந்த கோட்டயத்துல ஒரு ஃபேமிலி தான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க வீட்டுல ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு கடைசி கொஞ்ச நாட்களாவே உடம்பு சரியில்லை, அதனால பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸா நாங்க புக் பண்ணியிருந்தோம். தினமும் அந்த நர்ஸ் வீட்டுக்கு வருவாரு, தேவையான வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அவரு பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. முக்கியமா அவர் ஒரு மேல் நர்ஸ், அதாவது ஒரு பையன். நேத்து நீங்க அமுச்சுட்டு இருந்த போஸ்டர் நாங்க வெளியில நார்மலாவே பார்த்தோம், எல்லா பேப்பர்லயுமே இருக்கு, டிவி நியூஸஸ்ல முதற்கொண்டு போட்டிருந்தீங்க. அந்த போட்டோவை பார்க்கும் போது எங்க வீட்டுல வர மேல் நர்ஸ் தான் அந்த பையன் மாதிரி எங்களுக்கு டவுட்டா இருக்கு. எங்க வீட்டுக்கு வரக்கூடிய பையன் எங்க கிட்ட நார்மலா தான் பேசுறான், எங்க கிட்ட எது கோவத்தை காட்டுறது இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு சைக்கோ கேரக்டரா நாங்க பார்த்தது கூட இல்ல. இருந்தாலும் எங்களுக்கு டவுட்டா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு கால் பண்றோம். அவன் மேல டவுட் இருக்குங்கிறத நாங்க காமிச்சுக்கல, அவன் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்றோங்கிறத கிளியரா சொல்றாங்க. போலீஸ்க்கு இருக்கிற முதல் கேள்வி, யார் அவன், அவனோட பேர் என்ன? அவனோட பேரு ஜான்சன் அவுசப். இந்த ஜான்சன் அப்படிங்கிறவன் தான் தினம் தினம் மேல் நர்ஸா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. உடனே ஒரு தனிப்பட கோட்டயத்துக்கு போறாங்க. கோட்டயத்துக்கு போய் ஜான்சன் யாரு, அவன் எந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்கறான், இதுக்கு முன்னாடி அவனோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அவனோட குடும்பம் என்ன இப்படிங்கறத முதற்கொண்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே போனோன்னு ஒருத்தவன நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியாது. அவன் மேல அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணும் அப்படின்னா முதல்ல அவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கணும். 2வது விஷயம், அவன் தான் அந்த இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனை போய் நம்ம லீகலாவே அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கான வேலைகள்லாம் போலீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கொலையாளி கிட்ட நெருங்கிட்டோம் அப்படிங்கிறது போலீஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு, இன்னொரு வகையில அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு ஏதோ ஒரு வகையில போலீஸ் கோட்டயம் பக்கம் வந்துட்டாங்க, எர்ணாகுளம் பக்கம் வந்துட்டாங்க, நம்மள பிடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சவன் போலீஸ் எல்லா டீட்டெயிலுமே செக் பண்ணி இவன் தான் அந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கான் அப்படிங்கறத சைபர் செல் டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் அவன் அரெஸ்ட் பண்ணும் போது அவன் ஆல்ரெடி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான். வீட்டுல இருக்கிற அந்த எலி மருந்து மாதிரி ஏதோ ஒரு பாய்சனை குடிச்சு அவன் சாகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். போலீஸ் இவனை புடிச்சு போய் விசாரிக்கலான்னு பார்த்தா இப்ப வேற ஒரு தலைவலி, அவனை தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்து வீட்டுல இருக்க எலி மருந்து தான் குடிச்சிருக்கான், ரொம்ப பாய்சன் எஃபெக்ட் கம்மி தான் அப்படிங்கறத சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கிட்ட என்கொயரி பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஜான்சனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போகும்போது இந்த இடத்துல முக்கியமா போலீஸ்க்கு எல்லா க்ளூவுமே கொடுத்தது ஆதிராவோட அம்மா தான். இந்த ஆதிராவோட அம்மா போலீஸ்ல வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல யார் அட்மிட் பண்ணிருக்கீங்க நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனோட முகத்தை பார்த்திருக்காங்க. அவனோட முகத்தை பார்த்து கண்டிப்பா இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கறத அவங்க ப்ரூஃபோட சொல்றாங்க. எதனால அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி ஆதிராவோட அம்மாவை பார்க்கறதுக்கு இந்த ஜான்சன் அப்படிங்கிறவன் வந்திருக்கான். அவன் வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணுக்கும் எனக்கும் 1 வருஷம் பக்கமா பழக்கம் இருக்கு, உங்க பொண்ணு என்னைய லவ்
பண்றதா சொல்லிட்டு இப்ப திருப்பி பேக் ஆஃப் அடிச்சிட்டு இருக்கா. அவளே தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். உடனே குழந்தை புருஷன் இவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு என் கூட வர சொல்லுங்க அப்படிங்கறத மிரட்டிட்டு போயிருக்கான். சோ ஒருத்தன் இப்படி மிரட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னா அடுத்த 3 நாள்ல ஏன் கொலை பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கறத அவங்க அம்மா கேக்குறாங்க. அவங்க அம்மா ஆரம்பத்துல இவன் ஏதோ லூசு போல, இவன் ஏதோ சைக்கோ போல, இவனா என்ன செய்ய போறான், பொண்ணுங்களுக்கு 1000 பிரச்சனைகள் வரும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, ஒரு பொண்ணு அப்படின்னாவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி பசங்களால வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி நானும் ஒரு விஷயத்துல விட்டுட்டாங்க. ஆனா கடைசியா இவன் கொலை பண்ற வரைக்கும் வருவான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தோணலன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு போலீஸ்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சோ இப்பதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. ஆதிராவுக்கும் இவனுக்கும் இருக்கிற தொடர்பு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆதிராவோட கணவருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த வீட்டுல இருக்கிற நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டுமே இந்த போட்டோ காட்டும் போது கூட 3 நாளைக்கு முன்னாடி இவன் ஆதிரா வீட்டுக்கு வந்து சண்டை போட்டதை நாங்களே பார்த்தோம். இவன் நிறைய டைம் ஆதிரா கிட்டையும் சரி, ஆதிராவோட கணவர்கிட்டையும் சரி நிறைய டைம் சண்டை போட்டிருக்கான். இவங்க ஏன் போலீஸ்ட போகலன்னு மட்டும் யாருக்குமே தெரியல. ஒருத்தன் வந்து தன்னோட வைஃபை சீன்றான், ஒருத்தன் வந்து நம்மளோட வைஃபு கிட்ட சண்டை போறான் அப்படின்னா அந்த ராஜீவ் ஆரம்பத்திலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணும் இல்ல. ஆனா அந்த வைஃபுக்கும் அவனுக்கும் முன்னாடி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படிங்கறத தெரியும் போது ஒருத்தன் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான்? அவனோட மானமும் சரி, நம்மளோட குடும்பத்தோட மானம் போயிரும் சொல்லிட்டு யாரும் அதை பத்தி வெளியே சொல்லணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. அதேதான் ராஜீவ் இந்த இடத்துல பண்ணியிருக்காரு. சுத்தி இருக்கிறவங்க சொல்றது மூலியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த எல்லா விஷயங்களையுமே போலீஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த ஜான்சனை நாங்க நீட்டா ட்ரீட் பண்ணிட்டோம், நீங்க எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போய் என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லும் போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்களோட ஸ்டைல்ல என்கொயரி பண்ணும் போது தான் இவன் உண்மையை ஒத்துக்கிறான். அவன் சொன்ன உண்மை, நான் தான் ஆதிராவை கொலை பண்ணேன், அவ என்னை காதலிச்சுட்டு ஏமாத்த ட்ரை பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னான். போலீஸ்க்கு இதை கேட்டோன்னு ஆச்சரியம். காதலிச்சாளா? அவளுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இருக்குது, கணவர் இருக்காரு, இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை காதலிக்கிறாளா? இத காதல்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தாத அப்படிங்கறத அவங்ககிட்டயே திட்டிருக்காங்க. ஏன்னா போலீஸ்க்கு இவங்கிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவன் ஆதிராவோட நிர்வாணமான போட்டோஸ், வீடியோஸ், இவங்க 2 பேரும் பாலியல் உறவு வைக்கிற வீடியோஸ், இதை எல்லாத்தையுமே ப்ரூஃபா கையில வச்சுக்கிட்டு ஆதிராவை பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். அந்த பிளாக்மெயில் பண்றத நீட்டா அவங்கிட்டயே சொல்லும் போதுதான் போலீஸ்க்கு நம்மளை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இனிமேட்டு நம்ம உண்மையை சொன்னா மட்டும்தான் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்ல ஒவ்வொரு உண்மையை உடைக்க ஆரம்பிச்சான். இவன் சொன்ன உண்மை கண்டிப்பா எல்லாருமே கேட்டே ஆகணும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே முக்கியமா வீட்டுல தனியா இருக்கிற பெண்மணிகள், முக்கியமா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கு போறவங்க, இன்ஸ்டாகிராமுக்கு போறவங்க, நம்ம ஆன்லைன்லயே ஃப்ரெண்ட்லா இருக்கலாமே, ஆன்லைன்லயே ரிலேஷன்ஷிப் வைக்கலாமே, ஆன்லைன்ல பாய் ஃப்ரெண்ட் தேர்ந்தெடுக்கலாமே, ஆன்லைன்ல ஒரு மாப்பிளைய பார்க்கலாமே நினைக்கிற எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய சோசியல் அவேர்னஸ். இந்த சம்பவத்துல ஆதிரா அப்படிங்கிற பெண்மணி ஒரு பையனுக்கு அம்மா 8 வருஷமா அவங்களுக்கு கணவரும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்குது கோவிட் காலகட்டத்துல டிக்டாக்கை தாண்டி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இவங்க எல்லாமே ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆதிராவுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது. அதனால அவங்களோட வீடியோவே ஒரு ரீல் மாதிரி போட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. பப்ளிஷ் பண்ணோன்னா ஏகப்பட்ட லைக்ஸ், ஏகப்பட்ட சப்போர்ட். ஒரு பொண்ணு ரீல் போடும் போது எங்க இருந்து அவ்வளவு சப்போர்ட் வருமோ தெரியல, அவங்க போட்டோன்னா அத்தனை சப்போர்ட் வந்துச்சு. அதனால அவங்க அப்படியே உள்ளார விழுந்துட்டாங்க. சரி, நமக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு, நம்மளோட திறமையை காட்டுவோம், நம்மளோட டேலண்ட்டை காட்டுவோம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல திருப்பி ரீல் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது மூலியமா அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் மெசேஜும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மெசேஜ் பண்ணதுல ஒருத்தவன் தான் இந்த ஜான்சன் அவுசப். இந்த ஜான்சனும் நிறைய ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு அவனோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பார்க்கும் போது நிறைய பெண்கள் கூட இப்படி கான்டாக்ட் வச்சிருக்கான். சோ இப்பதான் ஜான்சனோட லைஃபை போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜான்சனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாம 3 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இவனோட டார்ச்சரை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இவனோட வைஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் இல்லாம தான் இவன் இன்ஸ்டாகிராம்ல ஒவ்வொரு ரீலா போட்டு கிடைக்கிறது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டுமே சேட் பண்ணிட்டு இருந்தான். அதுல கிளிக் ஆனவங்க தான் ஆதிரா. ஆதிராவுக்கு ஒரு பக்கம் ஜான்சன் அப்படிங்கிறவன் நம்மள எல்லா விதத்திலுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், எல்லா ரீல்ஸுமே நம்மளை சப்போர்ட் பண்றான், நம்மளை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறான், ஆசையா பேசுறான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா போன் கான்டாக்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. தன்னோட கணவர் நம்மளோட வாட்ஸ்அப் செக் பண்ணிடுவாரோ, நம்மளோட கணவர் நம்மளோட இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சீக்கிரட்டா ஸ்னாப்சாட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வச்சுதான்
ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அந்த வீட்டுல இருக்கிறவங்க போன் எடுக்கும் போது எந்த டவுட்டுமே இல்ல. அந்த சின்ன பையன் போன் எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்க கணவர் போன் எடுத்து பார்த்தாலும் சரி, யாருக்குமே ஸ்னாப்சாட் குள்ளார போகணும் அப்படிங்கிறது தோணவே இல்லை. இது மூலியமா ஜனவரி மாசம் 2024 வருடத்துல இருந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப் போக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பார்க்கு, பீச், இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் சுத்த ஆரம்பிச்சாங்க. கடைசியா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தவறான உறவும் போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் என்னோட லைஃப் ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் அவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், வீட்டு வேலைகள் மட்டும் தான் பாக்குறேன், என்னோட கணவர் வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து என்னை பெருசா அக்கறையா கவனிச்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீயாவது என்னை நல்லா கவனிச்சுக்கிற, நீயாவது என்னை பத்தி புகழ்ந்து பேசுற, என்னோட உடம்ப நீயாவது நல்லா பாக்குறியன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனி தர ஆரம்பிச்சாங்க. இந்த தவறான தொடர்பு ஒரு ஹோட்டல்ல தான் போய் முடிய ஆரம்பிச்சிச்சு. இவங்க ரெண்டு பேருமே பார்க்கு, பீச்சுங்க மட்டும் இல்லாம ஹோட்டலுக்கு போய் பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜான்சனுக்கு ஆல்ரெடி ஒரு மனைவி இருந்திருக்கு, அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரியும். இருந்தாலும் ஆதிரா ஆசைப்பட்டு அவங்க கூட பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியே சுத்தி ஹோட்டலுக்கு போய் வேற யாரோ கண்ணில் மாட்டுறதுக்கு பதிலா நம்ம வீட்டை சீக்கிரட்டா மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு காலையில கணவர் 6 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போயிருவாரு, 8 மணிக்கெல்லாம் பையன் பஸ் ஏறி ஸ்கூலுக்கு போயிருவான். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னா நாம ரெண்டு பேரும் தொடர்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்கடி யாருக்கும் தெரியாம ஜான்சன் ஆதிரா வீட்டுக்கு வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் பல மாதங்களா தொடர்பு போயிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போகும்போதுதான் ஆதிரா அவங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய 2வது தப்ப பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க பண்ண முதல் தப்பு இவன் கூட பேசினது, இவனுக்கு கம்பெனி தந்தது, இவன் கூட பாலியல் உறவு வச்சுக்கிட்டது. அவங்க இப்ப செஞ்ச 2வது தப்பு, அந்த பாலியல் உறவு வைக்கும் போது இவன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடியோக்கு அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. ஆதிராவோட நிர்வாணமான போட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், அவங்க கூட பாலியல் உறவு வைக்கும் போது இருக்கிற வீடியோஸ் முதற்கொண்டு அவன் வீடியோவை தன்னோட மொபைல்ல பதிவு பண்ணிக்கிட்டான். அதை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜான்சனோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த எல்லா விஷயங்களும் நடக்கும் போது கூட ஜான்சனோட முன்னாள் மனைவி ஆதிராவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆதிராவுக்கு கால் பண்ணி வார்ன் பண்ணியிருக்காங்க, என்னோட முன்னாள் கணவனான ஜான்சனுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட முன்னாள் கணவர், அதனால நான் பொறாமப்பட்டு உங்ககிட்ட சொல்றேன்னா நினைச்சிடாதீங்க, அவன் சரியான சைக்கோ. அந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற நிறைய நபர்கள் அவனை சைக்கோ ஹவுஸ்அப்னு தான் சொல்லுவாங்க. அதை நீங்களே பார்க்கலாம். அப்படிப்பட்ட சைக்கோ கிட்ட மட்டும் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் உள்ளார போயிட்டீங்க, கொஞ்சம் அவங்க கிட்ட கம்பெனி தந்துட்டீங்க அப்படின்னா வெளியே வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன். 3 குழந்தைங்களை வச்சு படாத பாடுபட்டு இந்த லைஃபை விட்டு நான் வெளியே வந்தேன். இப்போ நீங்க அந்த இடத்துக்கு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜான்சனோட எக்ஸ் வைஃப் அவங்களுக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஆதிராவுக்கு அப்ப புரியல. அவங்களோட ஆசையில திருப்பி திருப்பி அவனுக்கு கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மாதங்கள் போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் ஆதிராவுக்கே கொஞ்சம் கொஞ்சமா பேக் ஆஃப் அடிக்கணும்னு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா அடிக்கடி ஜான்சன் ஆதிரா கிட்ட காசு கேட்டு வாங்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு காசா கொடுக்க 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 ஆதிராவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிட்ட காசுக்காக தான் ஒருவேளை இவன் பழகுறானோ, காசுக்காக தான் நம்மளோட வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டானோ அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில நேரத்துக்கு அவங்க கிட்ட கொடுத்த காசை கேட்கும் போது அவன் ஒரு பதில் சொல்லும் போதுதான் ஆதிராவுக்கு அவனை பத்தி எல்லா விஷயங்களும் புரியுது. நம்ம தவறான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இவனோட எக்ஸ் வைஃப் எப்பவோ எனக்கு வார்னிங் கொடுத்தா அதை கேட்காம விட்டுட்டோமே அப்படிங்கிறது தெரிய வருது. ஜான்சன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்றான், இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பாலியல் உறவு வச்சுக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்கோம். முதல் விஷயம், உன்னோட கணவராகட்டும் உன்னோட பையனாகட்டும் 2 பேத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு என் கூட வா, என் கூட வாழ்க்கையை வாழு, நாம நல்லபடியா வாழுவோம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறோம். இதை கேட்கும் போது ஆதிராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட பையன் தான் எனக்கு பெரிய உயிர், என்னோட பையனை விட்டுட்டு இந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் எப்படி வரது? ஆசைக்காக அவங்கிட்ட போனேன், அந்த தப்புக்காக இப்ப என்னோட குடும்பத்தையே விட்டுட்டு வரணுமான்னு சொல்லிட்டு ஆதிரா கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்தை விட்டுட்டு என்னால சத்தியமா வர முடியாது, அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுத்த காசெல்லாம் எனக்கு திருப்பித்தா அப்படிங்கறத கேட்க ஆரம்பிச்சா. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்க போய் கடைசியா 1 லட்சத்துல வந்து நிக்குது. ஆனா அவன் திருப்பி காசை கொடுத்ததே இல்லை. அந்த காசை திருப்பி கேட்கும் போது அவன் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஆதிரா கிட்ட சொல்றான், உன்னோட நிர்வாணமான படங்கள் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், நம்ம 2 பேரும் பாலியல் உறவு வச்சுக்கிட்ட வீடியோஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பான் சைட்ல நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய காசு எவ்வளவு தெரியுமா? அதெல்லாம் நான் போடாம இருக்கேன் அப்படின்னா நீ எனக்கு காசு கொடுக்குற அப்படிங்கறதுனாலதான். நான் உன்னை பிளாக்மெயில் செய்றேன்னு நினைக்காத, ஆனா திருப்பி நான் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத. நான் கேட்கும் போது நீ எனக்கு காசு தரணும், அது மட்டும் இல்லாம நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் நான் உன்கிட்ட வைக்கிற டிமாண்ட். நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அப்புறம் நான் உங்ககிட்ட காசே கேட்க மாட்டேன். இப்போ உன் கணவரோட காசு உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல, அதை மட்டும் நீ எனக்கு தா அப்படிங்கிற ஒரு கேவலமான விஷயத்த ஆதிரா கிட்ட கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கான்.
கொஞ்சம் கொஞ்சமா ஆதிராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க வீட்டுல சைக்கிக்கா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே, என்னோட கணவர் எத்தனை டைம் என்னை சித்திரவதை பண்ணாரு, இன்ஸ்டாகிராம்ல போய் இதை பண்ணாத அதை பண்ணாத, எப்ப பார்த்தாலும் போன்லயே அடிக்டடா இருக்க, இன்ஸ்டாகிராம்ல விளையாண்டுகிட்டு இருக்காது அப்படிங்கறத எவ்வளவோ சொன்னாரு. அதை புரியாம அதுக்குள்ளார போய் எல்லாத்தினுமே சேட் பண்ணி கடைசியா இவங்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஆதிரா கொஞ்சம் கொஞ்சமா தவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தவிப்பு அவங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆதிரா யாருக்கிட்டயோ சிக்கிக்கிட்டா அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்களோட கணவன் ஆகட்டும், ஆதிராவோட அம்மாவாகட்டும் எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆதிரா என்ன சொல்லுவாங்க, நான் ஒருத்தன் கூட பாலியல் உறவு வச்சுக்கிட்டேன், அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு மிரட்டுறான், அதனாலதான் நான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட கணவர்கிட்டயோ தன்னோட அம்மா கிட்டயோ சொல்ல முடியுமா? அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், நீங்க சொன்ன மாதிரி நான் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆனா இருந்தாலும் அவன் தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், என்னை அவன் கூட வா வா அப்படின்னு சொல்லி சொல்றான், பிளாக்மெயில் பண்றான், இப்படிங்கிறத மறைமுகமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மூலியமா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல இனிமேட்டு அவங்க கிட்ட பேசவே பேசாத, அவங்க கிட்ட பேசுறதே விட்டுரு அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது இவ்வளவு பெரிய சீரியஸான பிரச்சனை ஆகும், அவன் வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வந்து சண்டை போடுவான், இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அவங்க யோசிக்கவே இல்லை. இப்போ ஆதிரா அவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க சொன்னபடி இன்ஸ்டாகிராம க்ளோஸ் பண்றது, ஸ்னாப் சாட்டை க்ளோஸ் பண்றது, அவங்க கூட பேசுறதே கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துட்டு வந்தாங்க. இப்போதான் ஜான்சனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெறி ஏற ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் எனக்குன்னு சொல்லிட்டு மனைவி யாரும் இல்ல, பழைய மனைவி விட்டுட்டு போயிட்டா, இப்ப புதுசா ஒருத்தி உள்ளார வந்தா, இப்ப நான் பழகிட்டேன், இப்ப அவ எனக்கு வேணும், அவ இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனோட சைக்கோத்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே காட்ட ஆரம்பிச்சான். ஸ்ட்ரெயிட்டா ஆதிராவோட வீட்டுக்கே போனா ஆதிராவோட கணவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சான். ஆதிராவோட கணவர்கிட்டயே போய் உன் பொண்டாட்டி என் கூட அமுச்சுடுறியா இல்லையா அப்படிங்கறத நடு ரோட்ல வச்சு சண்டை போட்டிருக்கான். அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்க போகிறது இல்ல, ஆதிரா இனிமேட்டு நமக்கு கிடைக்க போகிறது இல்ல, அவளோட கணவர் கூட அவளோட பையன் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்க போறா அப்படிங்கறது தெரிஞ்சோன்னே ஆதிராவை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி அவன் இருந்த எர்ணாகுளத்துல இருந்து ட்ரிவாண்ட்ரம் சிட்டிக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல தங்க ஆரம்பிச்சிருக்கான். ஹோட்டல்ல தங்க ஆரம்பிச்சு ஆதிராவை கொலை பண்றதுக்கான கரெக்டான சான்ஸ் அவன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ஆதிரா எப்ப எல்லாம் வெளியே வரா, எங்கேயாச்சும் வெளியே போறாளா, ஆதிராவோட கணவர் என்ன டைமுக்கு போவாரு, ஆதிரா வீட்டுல இருக்கிற பையன் என்ன டைம் ஸ்கூலுக்கு போவான், இந்த மாதிரி எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அதே ஹோட்டல்ல இருந்து ஆதிராவோட அம்மா வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்கான். கடைசி சான்ஸ் உங்களுக்கு தரேன், உங்க பொண்ணு என்கிட்ட வர சொல்லிருங்க அப்படிங்கறத சண்டை போட்டிருக்கான். ஆனா ஆதிராவோட அம்மாவுக்கும் இது என்ன பிரச்சனைங்கிறது நல்லாவே தெரியும். அதனால அவங்களும் அவனை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ ஜான்சனுக்கு வேற வழியே இல்லை, நம்ம என்ன செஞ்சாலும் அவன் நமக்கு கிடைக்க மாட்டான்ல, அப்படின்னா நம்ம அவளை கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவன் நினைச்ச பிளான கரெக்டா ஜனவரி 21 2025 வருடம், அதாவது இப்ப இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சான். காலையில ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று ஆதிராவை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கான். காலையில 6 மணிக்கு வீட்டுல இருந்து ராஜீவ் எப்பயும் போல கோயிலுக்கு போயிட்டாரு. காலையில 8 மணிக்கு தன்னோட குழந்தைய கூட்டிட்டு வந்து பஸ் ஏத்து விட்ட ஆதிரா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார ஆதிரா மட்டும்தான் இருக்கா. அந்த பஸ் ஏத்து விட்ட அடுத்த 1/2 மணி நேரத்துல அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி இருக்கான். ஆதிரா கதவை திறக்கிறா. கதவை திறந்தோன்னு அவளுக்கு ஒரு ஷாக், திருப்பி இவன் வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு. அந்த இடத்துல கத்தவும் முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்தா எனக்கும் அவனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அவனை வீட்டுக்குள்ளார கூப்பிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவன் இப்ப என்ன சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும். என்னோட போட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்கு. ஆதிரா கேட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செய்து என்னோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அழிச்சிரு, நான் உனக்கு கொடுத்த காசை நீ எனக்கு திருப்பி தரவே தேவையில்லை, என்னை நிம்மதியா விட்டா மட்டும் போதும் அப்படிங்கறத கேக்குறாங்க. அவனுக்கு டீ போட்டு தந்திருக்காங்க. உள்ளார வந்தவன் எனக்கு குடிக்கிறதுக்கு எதுவும் தரமாட்டியா அப்படின்னு கேட்கும் போது டீ போட்டு கொடுத்துருக்காங்க. டீ போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆதிரா கிட்ட பாலியல் உறவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அவங்களை தொட ஆரம்பிச்சான். அப்போ இனிமேட்டு இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் உன் கூட பாலியல் உறவு வைக்கிறதுக்காக உன்னை உள்ளார கூப்பிடல, அந்த வீடியோவை டெலீட் பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படிங்கறத ஆதிரா அந்த இடத்துல சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. ஆனா இவன் ஆதிராவை எப்படி பிளாக்மெயில் பண்ணணும், அவளை எப்படி அடக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆதிராவை அந்த இடத்துல பிளாக்மெயில் பண்ணி பெட்ரூம்குள்ளார கூட்டிட்டு போய் ஆதிராவோட அனுமதி இல்லாம அந்த இடத்துல ரேப் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல ஆதிராவுக்கும் வேற வழியே இல்லை. இது வரைக்கும் நான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் இப்பதான் எல்லா தண்டனையுமே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒருத்தன் என்னோட பெர்மிஷன் கூட இல்லாம என் உடம்ப தொட்டுட்டு இருக்கான், என்ன ரேப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்னால எதுவுமே செய்யக்கூடிய சுச்சுவேஷன் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சைக்கோ அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்களை என்னெல்லாம் செய்யணுமோ பாலியல் ரீதியா எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கான். இதெல்லாம் செய்யும் போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஆதிரா கவனிக்கவே இல்லை. போலீஸே அந்த விஷயத்த கடைசியா தான் கவனிச்சாங்க.
ஜான்சன் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து அவன் வெளியே வரும்போது அவனோட பாக்கெட்ல ஒரு கத்தியை கொண்டுட்டு வந்திருந்தான். அது சிசிடிவி கேமரால நீட்டாவே பதிவாயிருக்கு. அந்த கத்தி ஆதிரா வீட்டுக்குள்ளார போகும்போது ஆதிரா அந்த கத்திய பாக்கெட்ல பார்க்கல. ஏன்னா அவங்க கிச்சனுக்குள்ளார டீ போட போகும்போது பெட்ரூம்குள்ளார போய் பெட்டுக்கு அடியில அந்த கத்திய மறைச்சு வச்சிருக்கான். ஆதிரா கண்டிப்பா நம்ம பெட்ரூம்க்கு போகணும், உன் கூட பாலியல் வச்சுக்கணும் அப்படின்னா அவளுக்கு வேற வழி இல்ல. என்னை எப்படியும் அவ பெட்ரூம்குள்ளார கூட்டிட்டு போவாங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த பெட்ரூம்குள்ளார போய் அவங்க கூட உடலுறவு வைக்கும் போது ஆதிரா அந்த வருத்தப்பட்டு அவன் என்னை ரேப் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருக்கும் போது அந்த பெட்டுக்கு அடியில இருந்து அந்த கத்தி எடுத்து கழுத்திலேயே குத்த ஆரம்பிச்சிருக்கான். அந்த பெண்மணியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க தான், ஆனா கடைசியா தன்னோட வாழ்க்கையில சரி பண்ணணும், நம்ம செஞ்ச தப்புகள் எல்லாத்தையும் திருப்பி சரி பண்ணி நம்ம ஒரு குடும்பத்தோட வாழலாமே அப்படின்னு யோசிக்கும் போது அது அவங்களால முடியல. அந்த கத்திய கழுத்துல குத்தும் போது அந்த இடமே ஃபுல் ரத்த வெள்ளம். அவங்க கதறத பார்த்து அவன் அப்படி ஒரு ஆனந்தம். நாம எதையோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செத்ததுக்கு அப்புறம் உடம்பு எல்லாம் ரத்தம், அவனோட சட்டையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு. அந்த சட்டையை கழட்டி அதே இடத்துல தூக்கி போட்டுட்டு ஆதிராவோட கணவரான ராஜீவ் சட்டையை எடுத்திருக்கான். சட்டையை எடுத்து அந்த புது சட்டையை போட்டுக்கிட்டான். உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து ஆதிராவோட ஸ்கூட்டியவே எடுத்துட்டு திருடி இருக்கான். காம்பவுண்டுக்கு வெளியே தான் அந்த ஸ்கூட்டி நின்று இருக்கு. இவன் வந்து காம்பவுண்டுக்கு வெளியே குதிச்சு ஆதிராவோட ஸ்கூட்டிக்கு வீட்டுல இருந்தே எடுத்துட்டு வந்து அந்த ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அங்க இருக்கிற ட்ரெயினை பிடிச்சி எர்ணாகுளம்க்கு போயிருக்கான். எர்ணாகுளம்க்கு போய் நம்ம இந்த இடத்துல கொலை பண்ணதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, போலீஸ் நம்ம பக்கத்துல நெருங்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு எர்ணாகுளத்துல இருந்து கோட்டயத்துல தினம் தினம் ஒரு வீட்டுக்கு நர்ஸா வேலை பார்க்க போயிருக்கான். ஜான்சனுக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்ல, போலீஸ் நம்ம கிட்ட ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம போய் ஆதிராவோட கணவராகட்டும் ஆதிராவோட அம்மாவாகட்டும் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரியே தெருவுல சண்டை போட்டிருக்கோம், எல்லாருமே போலீஸ் கிட்ட நம்மளை பத்தி சொல்லுவாங்க, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கு, அதை வச்சு சைபர் டிபார்ட்மெண்ட் நம்ம வீட்டோட பெட்ரூம் வரைக்கும் கூட வருவாங்க அப்படிங்கிறது ஜான்சனுக்கு தெரியல. கடைசியா அவன் வேலை பார்த்த இடத்துல ஒரு வீட்டுக்கு போய் நர்ஸா வேலை பார்த்திருக்கான். அங்க இருக்கிற ஒரு அம்மா அவனோட முகத்தை பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. திருவனந்தபுரத்துல செஞ்ச அவனோட கொலை கோட்டயத்துல அவன் ஒரு வீட்டுல வேலை பார்க்கும் போது இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துக்கு கிடைச்சிருக்குன்னா போலீஸ் அந்த இடத்துல எப்படி வேலை பார்த்திருப்பாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ கடைசியா அது எல்லாமே போய் ஒரு கிரைம்ல தான் முடியுது. இந்த இடத்துல ஜான்சன் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல ஆதிராக்கு ஒரு ரெக்வஸ்ட கொண்டுட்டு வரும்போது ஆதிரா எப்பயோ அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்களுக்கும் மனசுல ஒரு ஆசை தூண்டி இருக்கு, புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமே, நம்மளோட வாழ்க்கை எப்படிதான் மாறுதுன்னு பாப்போமே, நமக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு, நம்மளோட வீட்டுல எதுவுமே கிடைக்கிறது இல்லை, கரெக்டான அன்பு கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி எவ்வளவோ காரணங்களால அவங்க புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அதை தேர்ந்தெடுக்கும் போது இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவன் அவனோட வாழ்க்கை என்ன, அவன் எந்த லெவலுக்கு சைக்கோவா இருக்கான் இப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, பேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு ரிலேஷன்ஷிப் வருது, அக்செப்ட் பண்ணுவோம், லவ் பண்ணுவோம், ஆன்லைன்லயே நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணுவோம் அப்படின்னா உண்மையான ரியாலிட்டியில அவன் எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான், எவ்வளவு பெரிய கொடூரனா இருப்பான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல ஆதிராவுக்கும் தெரியல. அப்படியே விழுந்துட்டாங்க. எப்பெல்லாம் அவன் ஆதிரா வந்து மீட் பண்றானோ அப்படியே ஒரு ஆக்டிங், ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஆசையா நடந்துக்கிற மாதிரியும் ஆக்டிங் காட்டுறான். கடைசியா இவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்பு, இந்த உலகத்துல சேர நிறைய தப்பு, ஒரு லவ்வர் ஒரு பெண்ணாக இருந்தா தன்னோட லவ்வர் நம்மளை போட்டோ எடுத்துக்கலாம், நிர்வாணமா போட்டோ எடுத்துக்கலாம், அரை நிர்வாணமா எடுத்துக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் பாலியல் உறவு வைக்கும் போது போட்டோ எடுக்க விடுவோம், பாவம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். உண்மையா லவ் பண்ற எவனுமே கண்டிப்பா இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு கேட்கவே மாட்டான். ஏன்னா ஒரு போட்டோ உங்களோட மொபைல்ல வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்க கையில அந்த போட்டோ இல்ல, யார் வேணாலும் அதை ஹேக் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட மொபைலுங்கிறதே ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ்டு தான். அந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு கூகுள் கிளவுட் பேஸ்டு தான். நீங்க எப்ப வாட்ஸ்அப்ல அந்த போட்டோவை அனுப்பிச்சுடுறீங்களோ அப்பவே வாட்ஸ்அப் அப்படிங்கிற டேட்டா பேஸ்க்கு அந்த போட்டோ போயிடுச்சு. நீங்க ஆல்ரெடி போட்டோவை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், யாரோ ஒருத்தன் உள்ளார புந்து ஹேக் பண்ணணும், இல்ல அப்படின்னா அவனே வேற யாருக்காச்சும் ஸ்ப்ரெட் பண்ணணும். இதெல்லாம் ஈஸியாவே நடந்துரும். தயவு செய்து யாருமே போட்டோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. இத மனசுல ரொம்ப நீட்டாவே ஒரு ரூலாவே வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய காதலனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் உயிருக்குயிரா நேசிக்கிறவனாவே இருந்தாலும் பரவாயில்ல, கணவராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட நிர்வாண போட்டோஸோ உங்களோட பிரைவேட் பிக்ஸோ தயவு செய்து வெளியில யாருக்குமே எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான நபரா இருந்தாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணாதீங்க. அந்த தப்பை இந்த இடத்துல ஆதிரா பண்ணதுனாலதான் அவங்களோட லைஃப் இந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி குடும்பத்துல கிடைக்கிற அன்பை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழாம காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு போகும்போது, அந்த காமம் அப்படிங்கிற போதையில போய் விழும்போதுதான் அவங்களோட லைஃபே டோட்டலா ஸ்பாயில் ஆகுது. அவங்க எல்லாருமே கடைசியா சாகுறாங்க. இல்ல அப்படின்னா ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயில போய் நின்று அது அப்படியே லைஃப் சென்டென்ஸா மாறுது.
வாழ்க்கை முழுக்க ஜெயில நின்றுட்டு கடைசியா அவன் ஏதோ பரோல்னு சொல்லிட்டு வெளியே விடும் போது வெளியே வந்து பார்த்தா நமக்குன்னு சொல்லிட்டு யாரும் இல்லை, அனாதையா தான் நிக்கணும். கூட இருந்த குடும்பமும் இருக்காது, அந்த குடும்பம் வேற ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்க, வேற ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஆயிருக்கும், உங்களை டோட்டலா ஒதுக்கி இருப்பாங்க. இந்த காமம் அப்படிங்கிற போதைக்கு போய் குடும்பத்தை தொலைச்சிட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு போயிட்டு வந்த எல்லாத்துக்குமே கடைசியா இதே நிலைமை தான். இது ஒரு நல்ல சோசியல் அவேர்னஸா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நாங்க எல்லாத்துக்குமே இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்றோம். இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க சப்போஸ் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இப்பயாச்சும் திருப்பி வெளியே வந்து உங்களோட குடும்பத்தோட சேர்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க. நீங்க சப்போஸ் உங்களோட போட்டோஸை யாருக்காச்சும் கொடுக்கலான்னு யோசிச்சீங்க அப்படின்னா அது தப்பு, தயவு செய்து அதே இடத்துல நிறுத்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இவ்வளோ டீட்டெயிலா உங்களுக்கு நாங்க காட்டுறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை.